Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஏப்ரல் 30 ரொம்ப முக்கியமான நாள். ரெண்டு விஷயங்களுக்கான லாஸ்ட் டேட் இன்னையோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன்ல இருக்கு. வித்அவுட் பெனால்ட்டியோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 தான் கொடுத்திருக்காங்க. வித் பெனால்ட்டியோட மே 2 வரையும் கொடுத்திருக்காங்க. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மே 19 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால லாஸ்ட் டேட் எதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகாது அது போல வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்னையோட வந்து வித்அவுட் பெனால்ட்டியோட லாஸ்ட் டேட் வந்து முடிய போகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் வந்து லாங்காக இருக்கிறதுனால எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6 சென்டரில் ஏதாவது ஒரு சென்டரில் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்குள்ளே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா 500 rupees வந்து ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட போர்ட்டலில் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து பார்த்துக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. அதுக்கான ரெசிப்ட் உங்ககிட்ட இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்க்கு வந்து ஆல்ரெடி டேட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நமக்கு வித்தவுட் பெனால்ட்டியோட ஏப்ரல் 30 வரையும் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வித் ஃபைனோட பார்த்தீங்கன்னா மே 15 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னையோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. வித்தவுட் பெனால்ட்டியோட நீங்கள் வந்து அனுப்பும் போது 300 ரூபாய் ஃபைன் பே பண்ணி அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டோட வச்சு அனுப்புனா தான் யூனிவர்சிட்டி சைடில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்குள்ளே வந்து அனுப்பிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறேன், பட் அது போய் சேர்றதுக்கு 2-3 நாள் ஆகும், அது பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஏப்ரல் 30க்குள்ளே யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருந்தால் போதும். அது எப்போ யூனிவர்சிட்டிக்கு ரிசீவ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னைக்குள்ளே வந்து அசைன்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அசைன்மெண்ட்டுமே ஒன்றா எழுதி ஒரே கவரில் போட்டு தான் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். பார்ஷியலாக அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த டைம் நாங்கள் எக்ஸாம் எழுதலை, ஸ்கிப் பண்ணுறோம், நெக்ஸ்ட் செமஸ்டர் தான் எழுத போகிறோம்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி நீங்கள் தியரி எக்ஸாம் எழுதலைனாலும் பரவாயில்ல, அசைன்மெண்ட்டை மட்டும் சப்மிட் பண்ணிடுங்க. இன்டர்னல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டர் அசைன்மெண்ட்டும் எழுதி எக்ஸாமும் எழுத முடியாது. இந்த அசைன்மெண்ட்டுக்கான டேட் வந்து முடிஞ்சிருச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் சப்மிட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செமஸ்டரோட அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் எக்ஸாம் எழுதலைனாலும் அசைன்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்குமான லாஸ்ட் டேட் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. டைம் டேபிளும் வெப்சைட்டில் இருக்குது, அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஹால் டிக்கெட் பற்றின அப்டேட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.